வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுதல். முன்னாள் ஆளுநர் தமிழிசை பரபரப்பாக தெரிவித்துள்ளார். மேலும் மணக்குள விநாயகரின் அருளால் எதிரிகளை சர்வசாதாரணமாக தூசி போன்று தட்டிவிட்டு செல்வேன் என்று உறுதிபட தெரிவித்தார். தமிழிசை சவுந்தரராஜன் தனது தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு மீண்டும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை வந்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மக்கள் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். அந்த அன்பு முடிந்துவிட்டது என்றும், புதுவையில் பணியாற்றியது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எந்தெந்த வகையில் புதுச்சேரி மக்களுக்கு நலத்திட்டங்களை அளிக்க வேண்டுமோ அத்தனையும் மனசாட்சியோடு அனுமதி அளித்துள்ளேன் என்றார். புதுவையில் 3 மாதம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் 3 ஆண்டுகள் நிறைவடைந்து உள்ளது என்றும், அது மட்டுமில்லாமல் வீதிகளில் செல்லும்போது மக்கள் தன் மீது அபரிதமான அன்பாக நடந்து கொண்டார்கள் என்றும், கோவிலுக்கு செல்லும்போது கூட அன்பை நான் மறக்கவே இல்லை என்றும், புதுவையில் மிக மிக ஒரு புதுமையான அனுபவம் தனக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் இதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தமிழில் பதவி பிரமாணம் மட்டுமல்ல, தமிழில் ஆளுநர் உரையாற்றியிருக்கிறேன் என்றும், அதுவும் தனக்கு பெருமைதான் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியை விட்டு செல்வது தனக்கு மன வருத்தமாகத்தான் உள்ளது. ஆனால் அதைவிட சேவை செய்ய வேண்டும் என்று நோக்கத்தோடு செல்வதாக குறிப்பிட்டார். யார் சொல்லியும் எனது ராஜினாமா முடிவெடுக்கவில்லை என்றும், ராஜினாமா என்பது நானே எடுத்த முடிவுதான் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கவர்னர் மாளிகை என்பது மிகவும் வசதிமிக்க மாளிகை. தெலுங்கானாவில் அழுது கொண்டே என்னை வழி அனுப்பினார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் என்றால் இந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாளை கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறேன். அங்கு என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். வெற்றிகரமான நிகழ்வாகத்தான் அது அமையும் என்று தான் நம்புவதாகவும் நம்பிக்கை தெரிவித்த தமிழிசை, மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். தமிழக மக்கள் மீது அன்பு உண்டு. புதுவை மக்கள் என் மீது வைத்த அன்பு அபரிதமானது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு வருங்காலத்தில் யார் முதல்வராக இருந்தாலும் சரி, வருங்காலத்தில் வரும் ஆளுநராக இருந்தாலும் சரி, புதுச்சேரிக்கு எந்த திட்டங்கள் நிறைவேற்றினால் நன்றாக இருக்கும் என்று ஆலோசனை வழங்குவேன் என்றும், பெண்கள் பாதுகாப்பு பற்றி தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருப்பேன் என்றும் கூறினார். மணக்குள விநாயகர் மீது அபரித நம்பிக்கை வைத்துள்ளதாகவும், எதிரிகளை சர்வசாதாரணமாக தூசி தட்டிவிட்டு போவதுதான் என்னுடைய பலம் என்றும், இந்த பலம் தனக்கு கை கொடுக்கும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டார். இந்த வாய்ப்பை வழங்கிய பிரதமர், குடியரசுத் தலைவர் அனைவருக்கும் தனது நன்றியை உறுதாக்கிக் கொள்கிறேன் என்றும் அப்பொழுது அவர் கூறினார். பிரதமர் மோடி மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் தனது வேண்டுதல். அப்படிப்பட்ட பிரதமர் இருந்தால்தான் நாடு வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும், வேண்டும் மோடி, மீண்டும் மோடி என்பதுதான் தனது தாரக மந்திரம் என்றார் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன்.